வாசிக்கப்பட்டதான வேத பகுதி எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எந்த பகுதி வாசிச்சோம்? யோவான். லாஸ்ட்ல கேட்கலன்னா சொல்லுங்க, கேட்குதா? நான் பேசுறது கேட்கல, நான் வந்து எனக்கு கை காட்டுங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2வது அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய அழகிறவனுங்க என்னால் ரொம்ப சத்தமாக பேச முடியாது, அதனால நீங்க தான் கொஞ்சம் காலை கிட்ட வச்சு என்ன செய்யணும், கேட்கணும். அந்த சத்தத்தெல்லாம் தாண்டி உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னைக்கு ஆண்டவர்களோடு என்ன செய்யணும், பேசணும். தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அப்படியே அடுத்தது பார்த்தீங்கன்னா இயேசு தம்முடைய கோபத்தை ரெண்டு காலத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். ஒன்று மகிமையை வெளிப்படுத்துகிறார், அடுத்தது கோபத்தை வெளிப்படுத்துகிறார். தேவன் அன்புள்ளவர், நீதி உள்ளவர் இல்லையா சொல்லுவா? நம்முடைய தேவன் அன்புள்ளவர், அதே நேரத்தில் நீதி உள்ள தேவனாக. இந்த மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு காரணம் என்ன யாருக்காவது தெரியுமா? இந்த மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு காரணம் என்ன? இதுதான் முதலாவது அற்புதம்னு சொல்லி நீங்க வாசிக்கிறீங்க. இதுதான் முதலாவது அற்புதம்ன்றது இல்லை. அதுக்கு முன்னாடி ஏராளமான அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. இதே யோவான் சொல்றாரு, அதெல்லாம் எழுதுனா உலகம் அவ்வளோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. அப்ப இது முதலாவது அற்புதம் இல்ல, நம்பர் 1 அற்புதம், பிரம்மாண்டமான அற்புதம், பிரமிக்கத்தக்கதான அற்புதம், பிரதானமான ஒரு அற்புதம். அதனாலதான் தேவன் தம்முடைய மகிமையை வெளியரங்கமாக என்ன செஞ்சார், வெளிப்படுத்தினார். அப்பதான் இயேசு தேவனுடைய குமாரன்றதை அந்த ஊரே என்ன செய்யுது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு காரணம் என்னன்னு வீட்டுக்கு போன பிற்பாடு அந்த பகுதியை நீங்க வாசிச்சு பாருங்க. அது ஒரு கல்யாண வீடு. அந்த திருமண வீட்டுல ஏராளமான சொந்த பந்தங்கள்லாம் வந்துருக்கிறாங்க. திராட்சை ரச விருந்து நடக்குது. மேடே அதுல இதுதான் திராட்சை ரசம். இப்ப திராட்சை ரசம் குறைவுபடுது. அது குறைவுபட்டப்பயே மரியாதை எச்சரிக்கையா என்ன செஞ்சுட்டாங்க, யாருக்கு வந்து சொல்லிட்டாங்க, அது குறைவுபட்டுச்சுப்பா, என்ன ஆகுது, கம்ப்ளீட்டா புரியல. இப்ப அவர் சொல்லிட்டாரு, உனக்கும் எனக்கும் என் வேலை இன்னும் வரல, என்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்குன்னு ஒரு வேலை இருக்கு. அந்த தருணம் இருக்கு பார்த்தீங்களா, அது எப்பன்றதை நான் தெளிவா உங்களுக்கு சொல்ல கவனிங்க. உடனே மரியாதை சொல்லிட்டாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ, இப்ப நேரம் வேலைக்கு அது வராங்க. இயேசுவே என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. அவர் திரும்பி பார்க்கிறாரு, காலியான கச்சாடிகள் இருக்கு. 1 2 அல்லது 3 குடம் என்ன செய்யும், தண்ணி குடிக்கும். எத்தனை கச்சாடி இருக்குது? 6 கச்சாடி இருக்குது. 6 கச்சாடிக்கும் 1 வந்து 3 குடம் குடிச்சோம்னா 18 குடம் தண்ணி குடிக்கும். அப்ப 18 குடம் தண்ணி குடிச்சு என்ன செஞ்சுட்டாங்க, நிரப்பிட்டாங்க. நிரப்பின பிற்பாடு, ஐயா நீங்க சொன்னதை நாங்க செஞ்சுட்டோம், ஐயா நீங்க சொன்னதை இப்ப என்ன செய்யணும், இப்ப சொல்றாரு, கொண்டு போய் எங்க கொடுங்க, கொண்டு போய் மத்தியில் இருக்கிறவங்களுக்கு ஊத்துங்க. இங்க நாங்க பெரிய கிருத்திகளானது. ஒருவேளை நான் இருந்திருந்தா இல்லை நீங்க இருந்திருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்போம், ஐயா நீங்க சொன்னீங்க இங்க ஊத்துறோம், ஓகே, இதை கொண்டு போய் எங்க ஊத்த முடியாது, அங்க ஊத்த முடியாது. எங்க ஊத்தணுமோ அங்கதான் ஊத்த முடியும். அங்க ஊத்துனா காலில் இருக்கிறத எடுத்து தலையில அடிப்பான், வாயில இருக்கிறத மூஞ்சி மேல என்ன செய்வான், அது அசிங்கத்திலும் அசிங்கம், கேவலத்திலும் கேவலமாயிடும். நாங்க எப்படி ஊத்துறது புரியுதா உங்களுக்கு? கிரிட்டிக்கலான சூழ்நிலை. யூதர்களுடைய மூர்க்கம் உங்களுக்கு தெரியும், கோபத்தை தாண்டி மூர்க்கம், அவ்வளவு மோசமான ஆட்கள். அதுவும் விருந்துக்கு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பச்சை தண்ணியை கொண்டு ஊத்துட்டா பச்சை பச்சை என்ன செய்வாங்க, மோசமான ஒரு சூழ்நிலை.
என்ன செய்யறதுனே தெரியல. கொஞ்சம் நல்லா கவனிங்க. காதுல கேட்கறது ஒண்ணு, கண்ணுல பாக்குறது ஒண்ணு. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். காதுல கேட்கறது கொண்டு போய் என்ன செய்யும்? காதுல கேட்கும் போது அது திராட்சை ரசம், கண்ணுல பார்க்கும்போது வெறும் தண்ணி. நல்லா கவனிங்க. காதுல கேட்கிற அந்த ஆண்டோடைய வார்த்தையை அந்த வேலைக்காரர்கள் இதயத்துல கொண்டு போய் வாழ்க்கையில செயல்படுத்தினார்கள். நல்லா கவனிங்க. காதுல கேட்டதை காதோட விட்டுருந்தா காதுக்கு இனிமையா தான் இருந்துச்சு. வாங்க முதல்ல டீ சாப்பிடுங்க, கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? வாங்க சாப்பிடுங்க, எப்படி இருக்கு கேட்கறதுக்கு? கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு பொதுவாதுன்னு சொல்லுவாங்க. படிக்கிறத படிச்ச மாதிரியே போறது வேஸ்ட். திருவசனத்தை கேட்கற மாதிரியே இருந்தா வேஸ்ட். அதுபடி செய்யணும். இப்ப இந்த வேலைக்காரங்க காதுல கேட்கறது திராட்சை ரசம், கண்ணுல பார்க்கறது வெறும் தண்ணி. ஆனா இந்த இடத்துலதான் அந்த வார்த்தையை இருதயத்துக்கு கொண்டு போனாங்க. இருதயத்துக்கு கொண்டு போய் செயல்பட ஆரம்பிச்சதுனால வெறும் தண்ணியை கொண்டு போய் ஊத்துறாங்க, பந்தியில ஊத்துறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? காதுல கேட்கிற தேவ வார்த்தைய உங்க இதயத்துக்குள்ள நீங்க கொண்டு போய் வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்ணுல பார்க்கறதெல்லாம் மாறி உங்க கண்ணையே உங்களால நம்ப முடியாத அளவுக்கு பெரிய ஆண்டவர் செய்து நம்முடைய மகிமையை வெளியரங்கமாக வெளிப்படுத்துவார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க ஸ்பாட்ல இருந்தாதான் அது எவ்வளவு கிரிட்டிக்கலான விஷயம். கொண்டு போய் ஊத்துற சாதாரண ஊத்திட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. குடத்துல தண்ணி தூக்குறது கஷ்டமா, ஜக்குல தண்ணி தூக்குறது கஷ்டமா? சொல்லுங்க. குடத்துல தண்ணி தூக்கிட்டு வந்து ஊத்துறது ஈஸி ஈஸி. ஆனா ஜக்குல கொண்டு போய் பந்தியில ஊத்துறது, அதுக்கு நான் இன்னும் 18 குடம் நான் என்ன செய்யறேன்? தூக்குற ஆண்டவரே. 18 படி வேண்டாலும் நான் முட்டிலே என்ன செய்யறேன்? ஏறுற ஆண்டவரே. புரியுதா உங்களுக்கு? ஹலோ, வெறும் ஜக்கல கொண்டு போய் ஊத்துறதுதான் ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பாருங்க. புல்பிட்ல நின்று இயேசுவே ஆண்டவர் பிரசங்கிக்கிறது ஈஸி. ஒரு தனி மனிதருக்கு வீதியில நின்று இயேசுவே ஆண்டவர் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. கஷ்டமானதெல்லாம் நாங்க செய்வோம் ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் சின்னதா தான் சொல்றேன். குடத்துல தூக்குறவன் சொன்னப்ப என்ன பண்ணான்? தூக்கிட்டான். யாகமான் பெரிய பெரிய அளவுக்கு செலவு பண்ணி பெரிய பெரிய வைத்தியெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பெருசு பெருசா செஞ்சுட்டான். ஆனா அப்ப 7 டைம் என்ன செய்? தண்ணியில மூழ்கு அப்படின்னு சொல்லி சொன்னதை இவன் என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. பிரிஸ்டியன்ஸ் ப்ராப்ளம் என்ன செய்யுது? தடுக்குது. ஆண்டவரே நான் பந்தியில ஊத்துறேன், ஊத்தும் போதும் தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொன்னதை நான் செஞ்ச பெருமைக்குரியவனாக நான் இருப்பேன். அதே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா நீங்க சொன்னதை செய்யும் போது அந்த வெட்கப்பட விட மாட்டீங்க. எந்த இடத்துலயும் தேவன் என்ன அவமானப்பட விட மாட்டீங்க. எந்த இடத்துலயும் தேவன் என்ன தலை கொடுத்து இருக்க என்ன செய்ய மாட்டீங்க, விட மாட்டீங்க. அங்கதான் அவர் மகிமை என் மேலே இருக்கும். கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னால உன்னை என்ன செய்யும்? காக்கும். அப்படி ஒளி உன் மேல என்ன செய்யும்? உதிக்கும். உதிக்காதா? கரண்ட தண்ணி இப்ப அவருடைய மகிமை வெளிப்படுத்திருக்காங்க. என்ன? அவருடைய வார்த்தையை காதோட நிறுத்தாம இதயத்துக்குள்ள கொண்டு போய் கையையோ காதையோ அவருடைய வார்த்தையினுடைய செயல்பாட்டுக்கு கொடுத்ததுனால அங்க அவருடைய அற்புதம் என்ன செய்தது? நடந்துச்சு. அல்லேலூயா. ஒரு மகிமையை வெளிப்படுத்தார்.